Taste the Daily. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு பக்தர்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தந்த பக்தர்கள் கோவில் மண்டபத்தின் முன்பு நெய் விளக்கு சூடமேற்றி வழிபட்டனர். மேலும் அலகு குத்தியும் தீச்சட்டி பால்குடம் எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக பள்ளி இயங்காததால் மாணவர்களின் காலை உணவு வீணாகி வருகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்திற்கு காரைக்குடியில் உள்ள சுபாஷ் நகராட்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சென்றதால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாணவர்கள் யாரும் வராத நிலையில் அவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட காலை உணவு தினம்தோறும் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலத்தில் கடை வாடகை உயர்வை கைவிடக் கோரி பூ மார்க்கெட் வியாபாரிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வஉசி பூ மார்க்கெட்டில் உள்ள கடைகளின் வாடகையையும் முன்பணத் தொகையும் விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் தாறுமாறாக உயர்த்தியதால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். பல மடங்கு உயர்த்தப்பட்ட வாடகையை குறைக்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சி வணிகர்களின் விரோத ஆட்சி என்பது ஒவ்வொரு நாளும் நிரூபணமாகி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நெல்லையில் பள்ளி வாகனம் எரிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரிக்க சென்ற காவலர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வீரவநல்லூர் அருகே தனியார் பள்ளியில் கண்ணன் என்ற மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதையடுத்து மாணவரின் உறவினர்கள் பள்ளி வாகனத்தை எரித்ததாக பள்ளி நிர்வாகம் புகார் அளித்த நிலையில் அவர்களிடம் விசாரிக்க சென்ற போலீசாரிடம் உறவினர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அருகே அரசு மருத்துவமனை நுழைவாயிலில் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வாணியம்பாடியில் 6 மாடிகள் கொண்ட புதிய அரசு மருத்துவமனை கட்டிடத்திற்கு பழைய நுழைவாயிலில் இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். இந்நிலையில் அங்கு 2 நாட்கள் பெய்த சாதாரண மழைக்கு தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் நோயாளிகள் கடும் அவதியடையும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மா சுப்பிரமணியனோ மக்கள் நலனில் அக்கறையற்று விளம்பரம் தேடுவதிலேயே தனக்கு விருப்பம் என தெரிந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.